ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சூப்பரான இறால் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நல்லா சூடு பண்ணி அதில் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. இது நம்ம இறாலுக்கு தக்கன நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போ 1/4 கிலோ இறால் எடுத்திருக்கேன். அதுக்கு தக்கன உள்ள பொருட்கள் சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன சைஸில் நான் ஒரு 1.5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு வெங்காயம் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். வெங்காயம் நான் கம்மியாக தான் 1/4 கிலோக்கு நான் 1.5 வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நார்மலாக கட் பண்ணிக்கிறங்க. ரொம்ப லைஸாகவும் கட் பண்ணோம்னா ரொம்ப தின்னாகவும் கட் பண்ணோம்னா இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 2 காஞ்ச மிளகா பிச்சு போட்டுக்கிறங்க. 2 காஞ்ச மிளகா, அதுதான் நம்மளுக்கு உரப்பு. நம்ம மிளகாத்தூள் எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. 2 வரமிளகா, நல்லா 2 வரமிளகா போட்டுக்கிறங்க. உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் மிளகா போட்டுக்கிறலாம். இல்லை எனக்கு வரமிளகா பிடிக்காது, நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன்னா அதுவும் ஓகே தான். இப்போ இந்த மாதிரி நான் இறாலை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் நல்லா ஒரு 1/4 கிலோ இறாலை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கிறங்க. இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது இப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சிம்லேயே வச்சு நம்ம நல்லா 10 நிமிஷம் போதும். நல்லா நம்ம ட்ரையாக நம்மளோட இறால் வேகிற அளவில் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது கூட எதுவுமே நம்ம போடக்கூடாது. இது நல்லா வறுந்து கலரே மாறிடும், அப்படியே சேஞ்ச் ஆயிரும். நம்ம இறால் அந்த வெங்காயம் செவக்க இந்த மிளகாலோட கலர் எல்லாமே அப்படியே கலரே ஒரு ப்ரௌன்ஸ் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடைசியாக தான் நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டே மிளகுத்தூள் சேர்த்துட்டோம்னா நல்லா இருக்காது, ரொம்ப காறு கிடக்கும். பார்த்தீங்களா, ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். நான் எதுவுமே சேர்க்கலை இது கூட. ஆனால் கருவேப்பிலை மட்டும் நீங்கள் நிறைய சேர்த்துக்கிறங்க. கருவேப்பிலை சேர்த்தா தான் நல்ல மணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறங்க. நம்ம கொஞ்சோண்டு வாசனைக்காண்டி ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைட்டா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் சின்ன ஸ்பூன் சைஸில் தான் நான் எடுத்திருப்பேன். ஏன்னா அது நம்மளுக்கு இதுக்கு நம்ம எதுவுமே போட தேவையில்லை தான். ஆனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் நம்ம ஒரு ஸ்பூனோ இல்லைட்டா ஒரு 1/2 ஸ்பூனோ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இதில் நான் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்களும் 1/2 ஸ்பூனாக போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கிறோங்க. பாருங்கள், சூப்பராக எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். நான் உப்பு தேவையான அளவு ஏற்கனவே போட்டுட்டேன். நான் அதில் காமிக்கிறேன், நீங்களும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். சூப்பராக இறால் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா 2 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மிளகோட ஃப்ளேவர் நல்லா தெரியும் நம்மளுக்கு. நல்லா 2 ஸ்பூன் எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கிறோங்க. கொஞ்சம் அடி பிடிக்க தான் செய்யும், இது நாஸ்டிக் கிடையாது, அதனால் கொஞ்சம் அடி பிடிச்சிடுச்சு. இது சூப்பராக நம்மளோட இறால் மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கிறங்க.